காவல்துறை சீமானை கைது பண்ணி சிறையில் அடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் தமிழர் முன்னேற்ற படை அறிவிக்கும். ஒரு புரிதலுக்காக இதெல்லாம் கேட்குறேன். சீமான் சொன்னதை வச்சு அம்மா அக்கா தங்கச்சி உங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்த பெரியார் பேசினார். எனக்கு அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்குறப்ப எனக்கு அப்படியே கோபமாக வருது. அவர் எதிரில் இருந்தாருன்னா நான் அவரை எப்படி சொல்றது, நானே பாக்ஸிங் பண்ணிடுவேன் போல இருக்கு. சீமானையா? ஆமா, அந்த அளவுக்கு கோபம் வருது. அப்படின்னா சீமானை எதிர்த்து பெரியாள் ஆகணும்னு வீரலட்சுமிக்கு நான் யாரை எதிர்த்தும் பெரியாள் ஆக வேண்டிய அவசியம் இந்த வீரலட்சுமி கிடையாது. எனக்கு எந்த அசைன்மெண்ட்டும் யாராலும் கொடுக்கப்படாது. அப்படி கொடுத்தாலும் அதை வாங்கி செய்யற அளவுக்கு ஈனப்பிறவி அரசியல் நான் பண்ண மாட்டேன். இப்ப வேற யாரு பண்றா? சீமான் தான் பண்றாரு. பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறேன், பிச்சை எடுத்து தான் அன்னைக்கு உணவு சாப்பிட்றேன்னு சொன்ன வாயி நீலாங்கரையில உனக்கு அவ்வளவு பெரிய பங்களா எதுக்கு? மாசம் உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் எது? ஆனா சீமான் பேசினது சரிதான், அதுக்கு ஆதாரம் நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை சீமானுக்கு அந்த நாடோடி கூட்டத்துக்கிட்ட இருந்தா நீ பணம் வாங்கிக்கிட்டு அந்த கும்பல் கிட்ட நீ பொட்டி வாங்கியிருந்தா இப்ப இன்னைக்கு பாஜகவுக்கு பிடிமா தான் நீ சீமா செயல்படுறாரு. கணவருக்கு கோவம் வந்து நீ என் மனைவி திட்டலாம், நீ நானா ஆம்பளையான்னு பார்த்தப்ப வா ஒண்டி கொண்டி மோதலாம் பாக்ஸிங்க்கு வான்னு நாங்க தேதி குறிச்சு போன பொங்கலுக்கு கூப்பிட்டோம், வரல. விருந்து சாப்பிட கூப்பிடுற மாதிரி சண்டைக்கு கூப்பிடுறீங்களா? பாக்ஸிங்க்கு கூப்பிட்டோம், வரல. இந்த பொங்கலுக்கு நாங்க பாக்ஸிங்க்கு நாங்க டிக்கெட் புக் பண்ணோம்னா ஒரு டிக்கெட் 1 lakh போட்டாலும் 24 hours ஹவுஸ்ஃபுல்லு. காலத்துக்கு ஏற்ற அரசியல் கிடையாது. காலத்துக்கு ஏற்றாற் போல் யாரு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றாற் போல கொள்கையை மாத்திக்கொள்ளும் அரசியல்வாதி. அது ஈனப்பிறவி அரசியல். அது கட்டின மனைவி இருக்கிறா, ஒரு தாய் இருக்கிறா, அக்கா தங்கச்சி இருக்குது. உன் குடும்பத்துல இவ்வளவு பெண்களை வச்சுக்கிட்டு நீ பெண்களை இவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறியே, உன்னெல்லாம் வாயில நிறைய வார்த்தைகள்லாம் வருது. நான் வந்து மீடியான்றதுனால நான் அமைதியா இருக்கிறேன். நான் அந்த ஊடகமே அவருடைய அழிவை எடுத்து பதிவு போடல. நான் என் பேரை வீரலட்சுமின்ற பேரை மாத்திக்கிறேன். சிவகாமியின் சபதம்ங்கிற மாதிரி வீரலட்சுமியின் சபதம். ஆமா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசின அந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? அவர் சமீப காலமா கருத்து வந்து பேசல. தொடர்ச்சியா வந்து யார வேணாலும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம அத கருத்துன்ற போர்வில அவதூறுகளை வந்து பரப்பின்னு இருக்காரு. நடிகை விஜயலட்சுமி சம்பந்தமா வந்து நான் அவங்களுக்கு உறுதுணையா நிக்கிறப்ப வந்து என் மீது ஒரு அவதூறை பரப்பினார். தமிழர் அல்லாதவர்லாம் வந்து என் மேல இப்படித்தானே எரிச்சலா இருப்பாங்க, காண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு. நான் தமிழர் அல்லாதவர்னு அவருக்கு என்ன தெரியும்? அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கா? அதுக்கு நான் என் தரப்புல இருந்து நான் என்னுடைய பள்ளி சான்றை காமிச்சேன். உங்க தரப்புல இருந்து நீங்க உங்க மனைவியோட பள்ளி சான்றை காமிக்க சொன்னேன், காமிச்சிங்களா? ஏன் அவங்க மனைவி அவங்க வந்து நாயுடு சமுதாயம் தான். அவங்க நாயுடு சமுதாயமா இருந்தா என்ன? நான் தவறு சொல்லல, நாங்க எதுவும் குற்றச்சாட்டு முன்வைக்கலையே. தமிழச்சி தானே நான், அதாவது தெலுங்கு எந்த ஜாதியா இருந்தா என்ன? இல்ல, நான் சாதியை பத்தியும் பேசல, மதத்தை பத்தியும் பேசல. நீங்க ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவரை பார்த்து தமிழர் அல்லாதவர் அப்படின்னு எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு வதந்தியை பரப்புறீங்க. அதுக்கான பள்ளி சான்று, அதுவும் 10ஆம் வகுப்பு பள்ளி சான்றை நான் காமிச்சு நான் யாரு, நான் என்ன மொழி பேசுறவ, என் தாய் மொழி என்ன, என்னுடைய சாதி என்ன, நான் என்ன மதம், நான் இந்தியன் என்ன, எல்லாமே அந்த சர்டிபிகேட்ல நான் குறிப்பிட்டு எல்லாம் காமிச்சு வீடியோ வெளியிட்டேன். அதே போல என்ன விமர்சனம் பண்றீங்க, நான் அதே போல பதிலுக்கு நானும் பேசுவேன்ல. பதிலுக்கு உங்களுடைய மனைவியுடைய பள்ளி சான்றை காமிங்கன்னா நீங்க அதுக்கு காமிக்கல. சோ அவர் வந்து அவதூற பேசிட்டு போயிட்டாரு. இரண்டாவதா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்பாக சீனியர் எஸ்பியா இருந்தாரு, அதாவது திருச்சி எஸ்பி, இப்போ திருச்சி டிஐஜியா ப்ரொமோட் ஆயிருக்காங்க வருண்குமார் சார். அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அப்ப அவருடைய பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவரை பத்தி பேசுறாரு, அவதூறு. இது எல்லாமே அவதூறுகள் தான் அவர் பேசுறதெல்லாம். பெரியார வந்து நேத்து பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி அவர் பேசுறது எல்லாமே வந்து அடிப்படை ஆதாரமற்ற எல்லாமே அவதூறுகள் தான். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அப்ப வருண்குமார் IPS அவர்களை வந்து பார்த்து நீ நல்ல மானமுள்ள தமிழனா, நீ முதல்ல தமிழனா
அப்படின்னு கேக்குறாரு. யாரு தமிழர் அல்லாதவர் அப்படின்ற லேப் டெஸ்ட் நீ எதுக்கு பண்றன்னு தான் நான் வலியுறுத்தின்னு வரேன். நீ யாரு அதை கேட்கறதுக்கு? நீ யாரு தமிழர் அல்லாதவர்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீங்க யாரு? அதுதான் வருண்குமார் IPS அவர்களும் கேட்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா காக்கி சட்டை கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு அவர் படிச்ச படிப்பு என்ன, ஆஃப்டர் ஆல் IPS அப்படின்னு பேசுறாரு. ஆஃப்டர் ஆல் IPS அப்படி சர்வசாதாரணமா ஒரு ஊடகத்தின் முன்பாக ஒரு IPS படிப்புனா என்னன்னு தெரியுமா? உங்களை மாதிரி வயிறு முட்டை சரக்கு அடிச்சுட்டு வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு கோடம்பாக்கத்துல செத்து போன நடிகைங்களுடைய சமாதி முள்ள குப்புற படிச்சு தூங்குறது தான். அப்படி கிடையாது. IPS படிப்பு அப்படி கிடையாது. சீமான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க புரியல. இல்ல, சீமான் அப்படி பண்றவரு. IPS படிச்சவங்க அந்த மாதிரி கிடையாதுன்ற. குடிச்சிட்டு போன நடிகை மேல சபாதி மேல படுத்துக்கிட்டு பிரியாணி முட்டை சாப்பிட்டு படிச்சவங்க IPS அதிகாரிகள் அப்படி கிடையாது. இப்படி ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டு முன்வைக்க இல்ல, IPS அதிகாரி ஆஃப்டர் ஆல் IPSன்றாருல, அந்த IPS படிக்கிறதுக்கான மகத்துவத்தை அவங்களோட தியாகத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு IPS படிக்கிறவங்க அவங்களோட ட்ரைனிங் காலத்துல நம்ம தூங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த டைம்ல தூங்க முடியாது அவங்களால. சாப்பிடணும், பசிக்கும், சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அந்த ட்ரைனிங் நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இல்ல அரசியல் பேசிட்டு இருக்கிறோம் பாரு, அந்த மாதிரி நம்ம இந்த டைமிங் இல்லாதப்பெல்லாம் போய் நம்ம போய் சாப்பிட முடியாது. ஒரு இடத்துல சிரிக்கணும்னு தோணும், அந்த இடத்துல சிரிக்க முடியாது. ஒரு இடத்துல அழணும்னு தோணும், அந்த இடத்துல அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த அழைய வந்து கட்டுப்படுத்திட்டு வாழ்வாங்க. அந்த ட்ரைனிங் காலத்துல கட்டின மனைவி, பெத்த பிள்ளைங்க, தந்தை, தாய், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்த சகோதரர் இவங்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறப்ப பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்ப செய்ய முடியாது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த இடத்துல போய் அந்த நேரத்துல போய் நிக்க முடியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க அவரை விமர்சனம் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து சட்டையை கழட்டிட்டு நீ வந்து என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு வருண்குமார் DIG அவர்களை. ஆல்ரெடி வந்து எங்க ஹஸ்பண்ட் பூவை கணேசன் வந்து ஆல்ரெடி சண்டைக்கு தயாரா போன பொங்கலுக்கு டேட் அறிவிச்சோம் பாக்ஸிங்க்கு. அப்ப கூட ஆடியன்ஸ் இல்ல, இப்ப ஆடியன்ஸ் அதிகம். எங்களுக்கு பாக்ஸரா? பாக்ஸர் கிடையாது. அவர் என்ன உரிமையில திட்டி என்ன வந்து வெட்டி போட்டுருன்னு சொன்னவனா ஒரு கணவரா ஒரு பெண்ணை பேசினதா ஒரு ஆண் மகனா எங்க வீட்டுக்காருக்கு பொத்துக்குன்னு வந்துச்சு கோவம். அவரை மாதிரி யாருன்னா திட்டினாங்கன்னா தொச்சு போட்டு போற ஆம்பளெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வீரமிக்க ஆண்மகன். அப்ப எங்க கணவருக்கு கோவம் வந்து நீ என் மனைவி திட்டல, நீ நானா ஆம்பளையான்னு பார்த்தப்ப வா ஒண்டி கொண்டி மோதலாம் பாக்ஸிங்க்கு வான்னு நாங்க தேதி குறிச்சு போன பொங்கலுக்கு கூப்பிட்டோம், வரல. விருந்து சாப்பிட கூப்பிடுற மாதிரி சண்டைக்கு கூப்பிடுறீங்களா? பாக்ஸிங்க்கு கூப்பிட்டோம், வரல. அப்ப கூட பாக்ஸிங் நாங்க கூப்பிடுறப்ப எங்களுக்கு ஆடியன்ஸ் கிடையாது. இப்ப ஆடியன்ஸ் எங்க கணவருக்கு அதிகம். இப்ப இந்த பொங்கலுக்கு நாங்க பாக்ஸிங்க்கு நாங்க டிக்கெட் புக் பண்ணோம்னா ஒரு டிக்கெட் 1 lakh போட்டாலும் 24 hours ஹவுஸ்ஃபுல். ஏன்னா எங்க கணவருக்கு ஆடியன்ஸ் அதிகம். போன வாட்டியாச்சும் ஏதோ வயசானவர் சொல்லிட்டு ஏதோ போனா போதுன்னு உன்னை தப்பிக்க ஒரு நாக்கோட்ல விட்டுட்டு இருப்பாரு வயசானவர். ஆனா இந்த வாட்டி சீமான் அவர்கள் கணவரோட 20 வயசு மூத்தவர். உங்க கணவர் பாக்ஸர் வேணா சொல்லுங்க, ஓகே. ஆனா சீமான் வயசானவர், அதுக்கு அந்த இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றதுலாம் எங்க கணவருக்கு வயசாச்சுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க பாக்ஸர் வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா சீமானுக்கு வயசாயிருச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு இல்ல. எங்க கணவரை விட அவர் 20 வயசு மூத்தவர். யாரு? சீமான் அவர்களுக்கு 64 வயது என்னமோ ஆகுது. என் கணவருக்கு 42 தான் ஆகுது. பயங்கரமா பேசுறாரு. சோ அதனால என் கணவரோட 20 வயசு மூத்தவர். சீமான் அப்படி என்ன உங்களை திட்டாருன்னா நீங்க சீமான் ஒத்த பாக்ஸிங் வானுங்க உங்க கணவர் கூப்பிட்டாரு. ஆமா, இவ யாரு வீரலட்சுமி, இதுல இவங்களுக்கு என்ன வேலை? அப்புறம் வந்து இந்த மூஞ்சுக்கு 1 கோடி ரூபாய் போதும், வெட்டி எறிஞ்சிட்டு மயிரே போச்சாலும் வெட்டி எறிஞ்சிட்டு போவேன் அப்படின்னு ஒரு பெண்ணை நீ பேசின. 1 கோடி ரூபாய் உங்க இந்த மூஞ்சுக்கு. அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒரு நடிகை கூட வந்து உல்லாசமா இருந்த வீடியோவும் அது விஷயம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க. ஆதாரம் இருக்கு. அவங்க கட்சிக்காரன் இப்ப அந்த கட்சியில இருந்து போயிட்டாரு. அந்த தம்பி நடிகை சொல்ல வரீங்க நீங்க? அது எந்த நடிகை நம்ம பேர் சொல்ல விரும்பல. அவங்க கூட வந்து ஏதோ ஒரு வெள்ளித்திரை நடிகை தனிமையில இருந்த வீடியோவோ ஏதோ இருக்கு. அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவங்க எங்க புகார் கொடுக்க வர போறாங்கன்னு அந்த பெண்ணுக்கு வந்து 1 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணி அமிச்சேன்ற தகவல் எனக்கு வந்துச்சு. அதை நான் வந்து பேசினேன். அப்ப அதை பார்த்துட்டு அந்த நடிகை யார் தெரியுமா? இந்த வீரலட்சுமி தான். இந்த வீரலட்சுமி மூஞ்சிக்கு 1 கோடி போகுதுன்னு என்ன சொன்னாரு. அப்புறம் மயிரே போனாலும் வெட்டி எறிஞ்சிட்டு கட்சியை கழிச்சிட்டு வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன் இவள அப்படின்னு சொன்னாரு. ஆதாரம் கேக்குறேன். ஆதாரம் இருக்கு. உங்க கையில இந்த வார்த்தையை சொல்லி பிரஸ் மீட்ல பேசினாரா? மயிரே போனாலும் கட்சியாவது மயிரனாலும் வெட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். யாரை வெட்டி எறிஞ்சிட்டு? என்னையும் விஜயலட்சுமியும். அதுல குறிப்பிட்டு விஜயலட்சுமி சொல்ல என்னதான் சொன்னாரு. ஏன்னா அப்ப என்னுடைய பேரை சொல்லிதான் அவர் பேசிட்டே இருந்தார். இது எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. இதுக்குதான் உங்களுடைய ஹஸ்பண்ட் சீமானா ஒத்தைக்கொத்தவா பாக்ஸிங் வா. அப்ப என் மனைவி கிட்ட எதுக்கு நீ இப்படி பேசுற? நான் ஆம்பளை, நான் இருக்கிறேன், நீ வேணா
ஆம்பளையா இருந்தா என் கூட வேணா ஒத்திக்கு பாக்ஸிங் வான்னு எங்க வீட்டுக்காரர் அவருக்கு போனை போட்டு அவர்கிட்ட டைரக்டா வந்து போன்ல பேசுறதா அதுவும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அப்போ நான் வந்து பூனை கிட்ட எல்லாம் நான் சண்டைக்கு போக மாட்டேன், நான் புலி அப்படின்னு ஜகா வாங்கினாரு. யாரு? சீமான். பயந்துட்டான்னு சொல்ல வரீங்க? பயந்துட்டார். ஏங்க சும்மா பாக்ஸிங் வானா ஒண்ணு வரணும், ஆ. வரல அப்படின்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் வந்து புலி, நான் பூனை கிட்ட எல்லாம் நான் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஜகா வாங்குறது என்ன அர்த்தம்? சீமானுக்கு 1008 வேலை இருந்திருக்கும். அப்ப 1008 வேலையில எதுக்கு போன் பண்ணி வேணா நீங்களே தேதி குறிப்பிட்டு நீங்களே தேதியை சொல்லுங்க, எந்த இடத்த நீங்களே குறிங்கன்னு ஏன் சொல்ற? அதையும் சொல்லியிருக்காரு பாருங்க. பூலோகம் படத்துல வர இந்த ஜெயம் ரவி கேரக்டர் மாதிரி சொல்றீங்க. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நாங்க போய் தேதியும் குறிக்கல, நாங்க பாக்ஸிங் வாந்தான் கூப்பிட்டோம், அவர் வரல நாங்க விட்டுட்டு இருப்போம், தேதியும் அவங்களே குறிக்க சொல்லுங்க, அவங்களே வந்து இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னது அவரு. நாங்க என்ன பண்ணோம், தேதியும் குறிச்சோம். போன பொங்கல் 2024 பொங்கலுக்கு, காணும் பொங்கலுக்கு நாங்க தேதியும் குறிச்சு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாய கழனியில நாங்க கிளீன் பண்ணி ரிங்கு போடுறதுக்கு ரெடியும் பண்ணி வச்சுட்டோம். பாக்ஸிங் எங்களுக்கு ஆடியன்ஸ் அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னு கேளுங்க. இப்ப ஆனா ஆடியன்ஸ் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஆடியன்ஸ் அதிகம். எப்படி சொல்றீங்க? உங்க எப்படின்னா வந்து இப்ப பெரியார் சம்பந்தமா கொடுத்த வதந்தி, பெண்களை இழிவு செஞ்சு பேசுறது, ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரின்னு இல்லாம அவங்கள இழிவா பேசுறது, இது எல்லாமே முற்றிலுமா வந்து இந்த அடிப்படை ஆதாரம் மேல சீமான் வந்து வாயிலேயே இன்னைக்கு வந்து வடை சுட்டு இருக்காரு. அதனால எங்க ஹஸ்பண்ட் போன வாட்டி சண்டைக்கு வந்தா கூட போனா போது ஏதோ வயசானவன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாரு. இந்த வாட்டி அவர் பேசின பேச்சுக்கு எங்க ஹஸ்பண்ட் செம காண்டில் இருக்கிறாரு. இந்த வாட்டி வந்தாருன்னா நல்லி எலும்பை கடிச்சு துப்புற மாதிரி துப்பிடுவாரு சீமான். நல்லி எலும்பா? என்ன மட்டன் பிரியாணியா போடுறாங்க? நல்லி எலும்பை கடிச்சு துப்புற மாதிரி கச்சி துப்பிடுவாரு. அந்த அளவுக்கு செம்ம அதாவது வெறி கொண்டு இருக்கிறாரு அவர் சொல்ற மாதிரி எங்க ஹஸ்பண்ட் சீமான் மேல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் ஹையர் போஸ்டர்ல ஒரு பெண் வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு சாதனை தெரியுமா? உன் குடும்பத்துல அப்படி ஒரு பெண் வந்தா நீ அப்படி வந்து நீங்க 2 பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல டிஏஜா இருக்கீங்களா, ஹனிமூன் ட்ரிப்பா, நீ கேப்பியா? தப்பு. அப்படி தவறு இல்லையா? அவங்க ஒரு அதிகாரி, அவங்களுக்கும் உங்க 2 பேரும் உள்ள சண்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வருண்குமார் டிஐஜி சாருக்கும் சீமானுக்கும் தான் இங்க மோதல். அவங்களுடைய பொறுப்பாளர் யாரோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்றதுனால ஒரு மோதல். நீ தவறு பண்ணா அவருக்கு அதிகாரி அரெஸ்ட் பண்றாரு, இதுல என்ன அரசியல் வந்துருக்கு? அவருடைய ஒர்க் அவர் செய்யறாரு டிபார்ட்மெண்ட்ல. நீ இல்ல, நீ அவங்களுக்கு இதுவா இருக்க, நீ மாவட்ட செயலாளர் இருக்கிறன்னு ஒரு போலீஸ் அதிகாரியை நீ சொல்ற. சரி, ஓகே. அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? அவங்க மனைவியை வந்து சமூக வலைத்தளத்துல சித்தரிச்சு புகைப்படம் போட்டிருக்க. ஒரு கணவனா ஒரு அதிகாரியாவும் வருவாரு, ஒரு போலீஸ் அதிகாரியும் வருவாரு. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனா வரமாட்டாரு அவரு? ஒரு புரிதலுக்காக இதெல்லாம் கேட்கிறேன். சீமான் சொன்னதை வச்சு அம்மா அக்கா தங்கச்சி உங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்த பெரியார் பேசினாரா? பேசலங்க. அதனால தானே எல்லாருமே அப்ப என்ன தைரியத்துல அவர் சீமான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, உன்னை உள்ள புடிச்சு போட மாட்டாங்க, உன்னை சிறையில தள்ளி உன்னை நுங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அதனாலதான் நீ பேசுற. நீ ஒரு வாட்டி உன்னை தூக்கி உள்ள வச்சு சிறையில வச்சு கழுத்திங்க வச்சா நீ பேசுவியான்னு உள்ள வச்சு உன்னை உதச்சா நீ பேசுவியா? சீமான் பார்க்காத ஜெயிலா? எத்தனையோ முறை சீமான் ஜெயில் அவர் பார்த்த ஜெயில் இல்ல, வாயில வடை சுட்டு நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் சொல்றாரு பாருங்க, மைக்கு முன்னாடிதான் புலி மத்த இடத்துல எலின்னு. அது போல அவரு மைக்கு முன்னாடி ஏதாவது அது மாதிரி ஆதாரம் இல்லாம என்ன பேசிட்டு உதவாங்கன்னு போன வழக்கு தான் அவர் மேல. களத்துல நின்று மக்களுக்காக போராடின வழக்கு கிடையாது. ஆனா இந்த வீரலட்சுமி தெரியுங்களா, களத்துல நின்று மக்களுக்காக போராடி களத்துல நின்று கலவரமான வழக்கு தான் என் மேல எல்லாம் இருக்குது. சீமான் மாதிரி மேடையில பேசிட்டு போன வழக்குலாம் கிடையாது எங்க மேல எல்லாம். நாங்க களத்துல இறங்கணும்னா அது கலவரம். எங்க மேலெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட சொன்னாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன், விஜயதரணியக்கெல்லாம் ஆளுநர் மாளிகை வாயில்ல உட்காந்து என்னை வந்து இது ரிமாண்ட் 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. புழல் சிறையில் நான் இருக்கிறப்ப அடுத்த 3வது நாள் இவங்க மவுண்ட் ரோடு நடு ரோட்ல உட்காந்து எனக்காக போராட்டம் பண்ணி இந்த பொண்ணுடைய கட்சியை தடை பண்ணணும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும் போராட்டம் பண்ணாங்க. அது போல இருக்கும் என்னுடைய போராட்ட காலம். இதெல்லாம் மக்களுக்கான போராட்ட காலம். சீமான் அவர்களை விட நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல. நீங்களும் உங்களை பத்தி இவ்வளவு ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க. இல்ல, அப்ப அந்த அளவுக்கு வந்து ஊடகத்தின் பார்வை என் மீது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. நான் சொல்றதெல்லாம் எப்போன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் பேசிட்டு இருக்க சோசியல் மீடியா வந்தவன தான் சீமான் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த வீரலட்சுமி 2006ல இருந்து இந்த மக்களுக்கு களத்துல நின்று போராடி சிறைக்கு போயிட்டு இருக்க, வழக்கு வாங்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது. கையில என்னுடைய கையில சின்ன ஒரு பட்டன் போன் தான் நான் வச்சிருப்பேன். இந்த வாட்ஸ்அப், இந்த கேமரா கூட கிடையாது அப்பலாம் என் போன்ல எல்லாம். அப்படின்னா சீமான் எதிர்த்து பெரிய ஆள் ஆகணும்னு வீரலட்சுமிக்கு நான் யாரை எதிர்த்தும் பெரிய ஆள் ஆக வேண்டிய அவசியம் இந்த வீரலட்சுமி கிடையாது. எனக்கு எந்த அசைன்மெண்ட்டும் யாராலும் கொடுக்கப்படாது. அப்படி கொடுத்தாலும் அதை வாங்கி செய்யற அளவுக்கு ஈனப்பிறவி அரசியல் நான் பண்ண மாட்டேன். அப்ப வேற யாரு பண்றா? சீமான் தான் பண்றாரு. இப்போ சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்துல உனக்கு யாரு சாப்பாடு போட்டாங்க, உனக்கு யார் துணி வாங்கி கொடுத்தாங்க, உனக்கு படுக்கிறதுக்கு யார் இடம் கொடுத்தாங்க? அந்த பெரியார மானசீக குருவா ஏத்துக்குன்னு
அவருடைய கொள்கையில அவங்களுடைய சித்தாந்தத்துல அவர் வாழ்ந்தபடி வாழற தம்பிங்க தானே அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தம்பிங்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு நான் கூட இன்னைக்கு ஒரு பெண் அரசியல் களத்துல வீரமிக்க பெண்ணா ஒன்று செயல்படுறேன் அப்படின்னா பெரியாராலதான் இந்த நிறைய பெண்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளேயே வராங்க. அப்பேற்பட்ட பெரியார் அவர்களை இவ்வளவு இழிவா நீ பேசுறனா அப்ப நீ பேசின பேச்சு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க ஆரம்பமாகும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும். இப்ப எனக்கு கோபம் வருது. எனக்கு அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கறப்ப எனக்கு அப்படியே கோபமா வருது. அவர் எதிரில இருந்தாருன்னா நான் அவரை எப்படி சொல்றது, நானே பாக்ஸிங் பண்ணிடுவேன் போல இருக்கு. சீமானையா? ஆமா, அந்த அளவுக்கு கோபம் வருது. ஏன்னா அது ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தை. அது தன்னுடைய பிள்ளைகளையும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிகளை அண்ணனுங்களை பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்கவே முடியாதுங்க. இப்ப உங்களால சொல்ல முடியுமா? உங்களால வெளியே முன்னாடி சொல்ல முடியுமா? அப்படி வேண்டாம் இல்ல. இப்ப அவரு பேசுனது நம்ம இப்போ சபை நாகரிகம் கருதியும் நம்ம ஒரு பெண் கிட்ட நீங்க அந்த கேள்வி நீங்க கேட்க கூடாதுன்னு அந்த நாகரிகம் கருதி நீங்க என்ன சகோதரியா நினைச்சதுனாலதான் நீங்க பேச முடியல. உங்க மனைவி கிட்ட நீங்க அதை சொல்லலாம். ஒரு சகோதரி கிட்ட பேச முடியுமா? அது பேச முடியல உங்களால. ஏன்? அந்த வார்த்தை தவறு. அது இயற்கைக்கு மாறான வார்த்தை, அது அறிவியலுக்கு மாறான வார்த்தை. அது எப்படி தந்தை பெரியார் எப்படி சொல்லியிருப்பாரு? அப்படியே சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஆதாரம் காட்டு. ஆனா சீமான் பேசினது சரிதான், அதுக்கு ஆதாரம் நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை சீமானுக்கு அந்த நாடோடி கூட்டத்துக்கிட்ட தான் நீ பணம் வாங்கிக்கிட்டு அந்த கும்பல் கிட்ட நீ பொட்டி வாங்கின்னு தான் இப்ப இன்னைக்கு பாஜகவுக்கு பிடிமா தான் நீ சீமா செயல்படுறாரு. இப்ப வரைஞ்சு கட்டிக்கின்னு அண்ணாமலை அண்ணன் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு. அப்ப யாரு திருப்தி படுறதுக்காக நீ பெரியார விமர்சனம் பண்ற, யாரு சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ விமர்சனம் பண்றன்னு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா அதுக்காக சீமான் நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம் சொல்றதெல்லாம் அபத்தம் இல்லையா? அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார புகழ்ந்து பெரியாருடைய கொள்கையை பேசிதான் நீங்க வளர்ந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன திராவிடத்தையும் பெரியார நான் காலி பண்றதுக்கு தான் என் கொள்கையே நீ சொல்றீங்க? இத்தனை வருஷமா தந்தை பெரியார புகழ்ந்து பேசின சீமான் சமீப காலமா பெரியார இகழ்ந்து பேச வேண்டிய, அதுவும் இப்பதான் ஒரு 6 மாத காலமா தான் அப்படி பேசுறாரு. காரணம் ஒரு 6 மாதம். காரணம் என்னன்னா நாடோடி கூட்டம் கொடுத்த பணம். அதுக்காக பிஜேபி நாடோடி இல்ல, அவங்க நாடோடி கூட்டம் தான். அவங்க எங்க இருந்து வந்தாங்க? எதை வச்சு நீங்க இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பிஜேபி மீது சொல்றீங்க? அவரே சொல்றாங்க 1500 கோடி என்ன தேடி வந்தது. யார் சொன்னது? சீமான் சொல்லிருக்காரு. நீங்க யார் 1500 கோடி கொடுக்க வந்ததா? RSS. குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்லலங்க, அவர் சொல்லிருக்காரு பாருங்க. நீங்க எதுவுமே நீங்க பாக்கல நினைக்கிறேன். ஒரு மேடையில எனக்கு 1500 கோடி என்ன தேடி வந்தது. RSS சொன்னாரா? RSS குறிப்பிட்டு சொல்லல. அப்ப 1500 கோடி யார் கொடுக்க வந்தாங்க? அவர் யாரும் வேணாலும் குடுக்காம கூட அவர் பில்டப் பண்ணிதான் சொல்லிருக்கலாம். பில்டப்லாம் இல்ல, அவர் சொல்றாரு. அது யாரு சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. அது பில்டப்போ பீலாவோ ஏதோ ஒண்ணு. ஜனதா கட்சி தூது அனுப்புது, பிஜேபி தூது அனுப்புது. 1500 கோடி என்ன விலைக்கு வாங்க பார்த்தாங்க, ஆனாலும் என் கொள்கையில இருந்து விலை போவாத நான் ஆண்மகன் அப்படின்னு பேசுறாரு பாருங்க. அவரு பேசுறது இருக்கு பாருங்க. எங்களுக்கு தெரியாது விலை போகலன்னு சொல்லிட்டார்ல. அப்ப சீமான் 1500 கோடிக்கு விலை போகல. அப்ப ஆசை வரல. இப்ப சமீப காலமா 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருப்பாரு. அதனால பெரியார் சீமான் பணத்துக்கு மயங்குற ஆளா? என்னங்க நீங்க? அவரு அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் மயங்குற ஆளுதான். பணத்துக்காக அவர் யார வேணாலும் காட்டி கொடுப்பாரு, யார வேணாலும் கூட்டி கொடுப்பாரு. இதெல்லாம் அதிகபட்சம். குற்றச்சாட்டு எப்படி ஒரு வன்மம் சீமான் மீது உங்களுக்கு? வன்மம் கிடையாது. ஒரு தலைவன், நீ எந்த தலைவரை நீ பின்பற்றுற? உலகத்துக்கே ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த தமிழகத்தின் தேசிய தலைவர் அண்ணன் புகைப்படத்தை பயன்படுத்துற நீ அப்படி பேசலாமா? பெண்களை பொது வழியில இழிவு செஞ்சு பேசலாமா? ஒரு பெண் IPS அதிகாரி இழிவு செஞ்சு பேசலாமா? தமிழ் தேசிய தளத்துல தமிழ்நாட்டுல ஒரே பெண் தலைவர் தான் இருக்கிறேன், வீரலட்சுமி. என்ன தங்கைன்னு பேசின வாயில எனக்கு என் மூஞ்சுக்கு 1 கோடின்னு சொல்லி அந்த சபலமான வார்த்தையை பேசலாமா என்ன நோக்கி? நான் உனக்கு தங்கச்சி தானே, என்ன தங்கச்சின்னு தானே பேசியிருக்கிறீங்க. நான் உன் அண்ணனா தானே பார்த்துருக்கிறேன். அப்ப எப்படி உன் வாயில இருந்து உன் வார்த்தையில இருந்து எப்படி என் மூஞ்சுக்கு 1 கோடி ரூபாய் போதுன்னு எப்படி நீ தாசிங்களை சொல்ற மாதிரி நீ தாசிக்கிட்ட நீ போயிட்டு வந்திருக்கிற? அதை நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா என் மேல நீ டிப்ரவேஷன் ஷூட் போடு, கோர்ட்ல போடு, வழக்கு போடு, என் மேல அவதூறு வழக்கு போடு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு மீடியா முன்னாடி உட்காந்து உன் மூஞ்சுக்கு 1 கோடி ரூபாய் போதுன்னு எப்படி நீ பேசலாம்? அதுக்கு தான் என் கணவர் பேசினாரு. சீமான் அப்படி பேசியிருந்தா அது தப்பு. ஆனா அதுக்காக சீமான் தாசி கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்றதுலாம் எங்க ஒரு நடிகை கிட்ட அவர் உல்லாசமா இருந்திருக்கிறாருன்னு அவர் கூட இருந்த தம்பிங்களே ஒருவர் வெளியிலே சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக அது தாசியோட அந்த நடிகையை நீங்க ஒப்பிட்டு சொல்ல முடியும்? தாசியோட இல்ல, அப்படி போறவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப ஒரு எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல இப்ப கால் கேர்ள்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, நான் டீசென்ட்டா சொன்னேன் தமிழ்ல. அதிகபட்சமான ஒரு விமர்சனம் சீமானுக்கு. ஏங்க இது அதிகபட்சமான விமர்சனம் இல்ல, உண்மை. இந்த வீரலட்சுமி என்னைக்குமே அவதூறு பார்க்க மாட்டேன்.
அடிப்படை ஆதாரம் இருந்தா மட்டுமே பேசுவேன். ஏன்னா நாளைக்கு நான் போய் பதில் சொல்லணும். மக்கள் முன்னாடி நான் பதில் சொல்லணும். நீதிமன்றத்தின் முன்பாகவும் நான் பதில் சொல்லணும். அப்ப நான் சீமான் மாதிரிலாம் வந்து சும்மா வந்த போக்குலலாம் அச்சு விட்டு போற ஆளுகள்லாம் நான் கிடையாது. ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன். அதனாலதான் எனக்கு எதிரில் சீமானால எனக்கு எதுவுமே டஃப் கொடுத்து பேச முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. இத்தனை நாள் சீமான் அவர்கள் வந்து பெரியார் என் தாத்தா, பெரியாருடைய கொள்கை தான், நான் பெரியாருடைய பேரன் அப்படிலாம் சொல்லி பேசினவர். ஈவிகேஎஸ் இளங்கோவன் கூட கொள்கை ரீதியான பேரன் கிடையாது, நான் தான் பேரன் அப்படிலாம் அவ்வளோ ஆக்ரோஷமா ஆவேசமா இத்தனை வருஷமா பேசினவர் இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக நிற்கிறார்ல, இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு உங்களால சொல்லிட முடியுமா? அதான் காரணம், துட்டு தான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்ல. ஆனா எதுவுமே தெரியல, அவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, ஆனா நீங்களா இன்னொரு கட்சி பேரை சொல்றீங்க. பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துறேன், பிச்சை எடுத்துதான் அன்னைக்கு உணவு சாப்பிடுறேன்னு சொன்ன வாயி நீலாங்கரையில உனக்கு அவ்வளவு பெரிய பங்களா எதுக்கு? மாசம் மாசம் உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் எது? எங்க உடல் உழைப்பை போட்டு வேர்வை சிந்து ரத்தம் சிந்து அதாவது உழைக்கிறவங்க கூட நீலாங்கரையில அவ்வளவு பெரிய பங்களா வாடகை வீட்லயே இருக்க முடியாது, சொந்தமா வாங்க முடியாது. உனக்கு எப்படி வந்தது? உனக்கு பணம் யாரு ஸ்பான்சர் பண்றது? இதுல இலங்கையில இருந்து கொடுத்துட்றாங்களா எல்லாமே? நீ பேசுற பேச்சுக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உனக்கு பணமே வராது. அதனால பணம் வரல, அங்க கல்லா மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க கல்லா கட்ட முடியாது. ஏன்னா நீ வாயை வச்சுதானே வயிற்ற வளர்க்குற. அதனால இவங்க ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க 1500 கோடி வச்சுட்டு. அதனால நீங்க இங்க போயிட்டு நாடோடி கூட்டம் கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கினீங்க. அதுக்கு இன்னைக்கு வந்து அது கரெக்டா நாங்க சொன்னதுக்கு பி டீம்னு கரெக்டா சரியா போயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணாமலை சடனா வராரு, வந்து நான் சீமான் அவர்களுக்கு நான் சப்போர்ட்டிவா பெரியார் பேசின ஆதாரத்தை வந்து நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறார். இதுலயே தெரியலையா உங்களுக்கு சீமான் பேசினதுக்கு ஆதரவா யார் நிக்கிறாங்க? எந்த கட்சினா நிக்குதா? எங்க ஐயா மருத்துவர் நிக்கிறாரா? வேற யாராவது நிக்கிறாங்களா? அண்ணனுங்க யாராவது நிக்கிறாங்க? தலைவர்கள் யாராவது நிக்கிறாங்களா? யாருமே கிடையாது. யார் பெரியாரை யாரு தமிழ்நாட்டுல எதிர்ப்பாங்க? RSS இவங்க தான் எதிர்ப்பாங்க, பிஜேபி தான் எதிர்க்கும். வேற யாரு எதிர்ப்பாங்க? எதுக்கு வரிஞ்சுக்கிட்டு நீ சீமானுக்கு பேச வரீங்க? நீங்க சீமான் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நான் கேக்குறேன், சீமான் ஏன் பிஜேபியோட பி டீமா போகணும்? அப்படி என்ன இவருக்கு ஆசை இருக்க போது? அசைன்மெண்ட். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல வீரலட்சுமிக்கு என்ன அசைன்மெண்ட்னு, அது போல சீமானுக்கு அசைன்மெண்ட். சும்மாலாம் அரசியலுக்காக என்ன தேவை கல் எறியணுங்கிறதுக்காக எரியக்கூடாது. சீமான் அரசியல்ல கல் எரியவே முடியாது, எரிஞ்சா திருப்பி நம்ம முகத்தான் தான் அந்த விழும். அது உண்மை தன்மை என்னவோ, நாட்டு மக்கள், நான் மக்களோட மக்களா வாழறவன். நான் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவருக்கு நீலாங்கரையில வாழறவர் எப்படி மக்களோட மக்களா வாழ? இப்ப நான் கடத்தெருவுக்கு போறேன், என் கூட வந்து சீமான் என்ன மாதிரி சீமான கடத்தெருவுக்கு வர சொல்லுங்க. ஏன் போக மாட்டாரா? என்ன முடியாது, கல்லால் அடிப்பாங்க. கல்லால் அடிப்பாங்க? ஆமா. அவர் என்ன பெரிய குற்றவாளியா? என்ன குற்றவாளி தான், பாலியல் குற்றவாளி. இது என்ன விமர்சனம்? காலையில கூட பேசும்பொழுது சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு தனி மனித தாக்குதல் நடத்த. தனி மனித தாக்குதல் எல்லாம் இல்ல. நானா சொன்ன வழக்கு இருக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துல. புகார் கொடுத்தவங்க விஜயலட்சுமி, அவங்களே சொல்றாங்க. அவங்க சொன்னதானே நான் சொல்றேன். வீரலட்சுமி தனிப்பட்ட முறையில கருத்து சொல்றேன்னா? பாலியல் குற்றவாளி என்ன கருக்கழிப்பு செஞ்சாரு, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தினாருன்னு நானே சொல்றேனா? விஜயலட்சுமி அவங்கள தானே சொல்றாங்க. வீரலட்சுமி சொல்றாங்களா? ஆனா ஒரு கட்சியோட தலைவரை திரும்ப திரும்ப நீ பாலியல் குற்றவாளின்னு சொல்றது நாகரிகமாவா இருக்கு? பாலியல் குற்றவாளி கட்சி தலைவர் இல்ல, அது யாரா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் பாலியல் குற்றவாளி தான். ஆனா அந்த குற்றம் நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்டதனாலதான் அவர் பாலியல் ரீதியான தாக்குதலை அந்த அம்மா மேல நிகழ்த்தியதனாலதான் அந்த அம்மா சொல்லுது. சட்டப்படி நிரூபிக்கப்படல குற்றம். சட்டப்படி இப்ப கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்குல்ல, இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, தீர்ப்பு வரும்ல, அதுல கண்டிப்பா குற்றவாளி நிரூபிச்சிருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடிகர் விஜயோட தொடக்கத்துல உடன்பட்ட சீமான் காலப்போக்குல முரண்பட்டார்ல, அதேதான் தந்தை பெரியாரோடும் தொடக்கத்தில் முரண்பட்ட சீமான் இப்ப காலப்போக்குல தந்தை பெரியாரோடு முரண்படுகிறாரா? நடிகர் விஜய் அவர்களோட வந்து ஆரம்பத்துல தம்பின்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முரண்படுறாருன்னு சொல்றீங்க. ஆனா தம்பின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நடிகர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. நடிகர் ரஜினிகாந்தை கூட போய் சுடுகாட்டுல உனக்கு நல்ல இது வேணா சுடுகாட்டுல போய் பத்துக்கோ, அதேதான் விஜய்க்கும் அப்படின்னு சொன்ன வாய் தான். அதுக்கப்புறம் இளைஞர்களுடைய அந்த ரசிகர் மன்ற கூட்டம் விஜய் பின்னாடி வந்து திரள்றதுனால உடனே நீ என்ன பண்ண, உனக்கு கூட்டணி 2026 வந்து நீ ஆல்ரெடி கொஞ்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிற, மீதி அவரையும் கூட வச்சுக்கிட்டா இன்னும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற நோக்கில் வந்து நீ தம்பின்னு பேசினேன். அவர் மாநாட்டில் தூக்கி வந்து நேராக பெரியார் ஸ்டில்ல எடுத்துகிட்டு வந்து நிறுத்த வச்சோன்னே அவர் கொள்கை வேற, என் கொள்கை வேற, அவர் சித்தாந்தம் வேற, என் சித்தாந்தம் வேற, ஒரே ட்ராக்ல போனோம், மாற்றி போனோம்னது லாரி போட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களை இவர் தான் விமர்சனம் பண்ணார். அப்போ உன்னுடைய நிலைப்பாடு முதல்ல
ஒழுங்கா இருக்கா? கொண்ட கொள்கைக்காக நீ நிலையா நிக்கிறியா? எதுவுமே உங்களுக்கு கரெக்டா இல்ல. நாம் தமிழர் கட்சின்றது நீ ஆரம்பிச்ச கட்சி கிடையாது, நீ வாங்கின கட்சி. யார்கிட்ட இருந்து? சீபா ஆதித்யநாத் ஆரம்பிச்ச கட்சி. ஓகே. இப்ப அந்த கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சின்றதுக்கு அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நீ வாழறியா, இல்ல செயல்படுறியா, இல்ல மக்களுக்கு களத்துல நிக்கிறியா? இல்ல. எப்ப பாரு ஏதாவது 10 மீடியாக்காரங்க வந்து மைக்கை வச்சவனா எதனா கேக்குறன்றன்னு ஆக்ஷன் கேமரா ஆன் பண்ணவனா அவரு ஒரு இயக்குனர், நடிகர் வேற சீமானம். ஆக்ஷன் ஏதாவது ஒரு நைட்ல ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஏதாவது நீ எந்தெந்த படம்லாம் எடுக்கணுமோ எழுதி வச்சிருக்க கதையெல்லாம், அந்த கதையெல்லாம் ரீவைண்ட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கிறேன். அவங்க மீடியாக்காரங்க வந்து கேள்வி கேட்டவனா அப்படியே ஆக்ஷன்லாம் மாத்திடுற, பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுற, அப்படியே என்னது வெறி குன்றுவேன் கிரி குன்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் தான். நிஜ வாழ்க்கையில அப்படி பண்ண முடியுமா? களத்துல நீ நின்னு போராடி இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் நிறைய போராட்டங்களை சீமான் தலைமையேற்று நடத்திருக்காரு. என்ன போராட்டம்? மேடையில பொதுக்கூட்டம் தான். அவர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாரு. களத்துல நின்னு முற்றுகை போராட்டம் நிகழ்த்திக்கிறாரா கேளுங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு முற்றுகை அவர் வந்திருக்கவே மாட்டாரு. தந்தை பெரியார், ரஜினி, விஜய் என்று இப்படி எல்லாரையும் வச்சு பார்க்கும் பொழுது காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா பார்க்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரினா கூட இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில இளைஞர்கள் மத்தியில வந்து இளைஞர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு, அந்த கவனம் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வந்து மக்களுக்கு யார் களத்துல நின்று களமாடுறாங்க அந்த தலைவன் பின்னாடிதான் போய் நிக்கணும்ன்றது மைண்ட் செட் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு. ஆனா சீமானுடைய காலத்துக்கு ஏற்ற அரசியல் கிடையாது. காலத்துக்கு ஏற்றாற் போல் யாரு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றாற் போல கொள்கையை மாத்திக்கொள்ளும் அரசியல்வாதி. அது ஈனப்பிறவி அரசியல். அது அதுக்காக சீமான ஈனத்தனமான அரசியல் தான் அது. இதுல நல்ல அரசியல் என்ன இருக்கா? எவன் பணம் கொடுத்தானோ அவன் கொள்கைக்கு ஏத்த மாதிரி பேசுற. உனக்கு பணம் கொடுக்கல, பெரியார புகழ்ந்த, அவருக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால அவர் பெரியாருக்கு வந்து மாலை போட்டு பூ போட்டு தாத்தான்னு சொல்லி பேசுறதா நீ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப நீ அது யாருக்காக பேசுன? இல்ல சீமான் பணம் வாங்கிக்கிட்டு தான் வளர்ச்சிக்காக பேசுனேன். தந்தை பெரியாரை பத்தி பேசினா, பகுத்தறிவை பத்தி பேசினா, பெண் விடுதலை பத்தி பேசினா நீ ஒரு போராளியா? நீ தெரிவ தமிழ்நாட்டுல இளைஞர் மத்தியில இளம் பெண்கள் மத்தியில தெரிவுன்றதுக்காக நீ பெரியார கையில எடுத்த. இன்னைக்கு பெரியார வந்து அவமதிச்சு பேசணும்னு நாடோடி கூட்டத்துக்கிட்ட RSS கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களோட அஜெண்டாக்க எடுத்தா போல நீ இன்னைக்கு வேலை செய்யற, பெரியார இழிவு செஞ்சு பேசுற அடிப்படை ஆதாரம் இல்லாம. அப்ப உன்னை நீ பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் பெண்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த வார்த்தை ஒவ்வொரு பெண்கள் வீட்டுல இன்னைக்கு எல்லாரும் கேட்கறாங்க. அருவருக்கத்தக்க வார்த்தை அது. அத முதல்ல அவன் பேசுனதே மீடியால போட்டிருக்க கூடாது. ஆனா சீமான் பேசினதுக்கு அரசியல் கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறத தவிர பெண்கள் சார்பில இருந்து எந்த எதிர்ப்புமே வரலையே. அவன் வந்தா வெட்டி போட்டு போயிடுவேன்னு சொல்லுவாரு அவரு. இல்ல அசிங்கமா பேசுவாரு. அவர் வந்து பெண்களை ஃபர்ஸ்ட் அவங்க வீட்லயும் ஒரு பெண் இருக்கிறா, கட்டின மனைவி இருக்கிறா, ஒரு தாய் இருக்கிறா, உன் அக்கா தங்கச்சி இருக்குது. உன் குடும்பத்துல இவ்வளவு பெண்களை வச்சுக்கிட்டு நீ பெண்களை இவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறியே? உன்னெல்லாம் வாயில நிறைய வார்த்தைகள்லாம் வருது. நான் வந்து மீடியான்றதுனால நான் அமைதியா இருக்கிறேன். நான் சீமான் பணத்தை வாங்கிட்டு தான் இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, ஆதாரம் இருக்கான்னு உங்ககிட்ட வந்து நாம் தமிழர் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆதாரம் இருக்கு. சீமான் பணம் வாங்கினதுக்கு வீடியோ போட்டோலாம் ஆதாரம். பணம் வாங்குறதுக்கு இல்ல, அவருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னது அவர் வாயால தான் சொல்றாரு. சொல்லுவாரு. நாம் தமிழர் கட்சி ஆதாரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆதாரம் கேட்கிற தம்பிங்க எல்லாம் இவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டு எல்லாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர். நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, நான் ஒரு சவால் விட்டேன். வட மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டு வாங்காதுன்னு. அதே போல வட மாவட்டத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சி கூடாரம் அப்படியே காலி. 5 மாவட்டங்கள்ல இருந்து தான் தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிருக்காங்க. தெரியுதுங்களா? அது நான் விட்ட சவால். ஆனா ஒரேடியால போலே. அப்படி கிடையாது. ஏன் நீங்க வீரலட்சுமி கொடுத்த சாபத்தினாலதான் நாம் தமிழர் தொண்டர்கள் வெளில போனாங்க. ஆமாங்க. ஒரு பெண்ணை இழிச்சவனும் பழிச்சவனும் நல்லா வாழ்ந்ததா தமிழ் மண்ணில சரித்திரமே கிடையாது. சிவகாமியின் சபதம்ங்கிற மாதிரி வீரலட்சுமியின் சபதம். ஆமா ஆமா. அவருடைய அழிவுக்கு காலமும் நேரமும் நல்லா கூடி ஒன்னா வருது. அவருடைய அழிவை எப்படி பார்க்க போறாங்க மட்டும் ஊடகமே பார்க்க போகுது பாருங்க. அந்த ஊடகத்துக்கு மட்டும் தானே அவர் சவால் விட்டு இருக்காரு. அந்த ஊடகமே அவருடைய அழிவை எடுத்து பதிவு போடல. நான் என் பேரை வீரலட்சுமின்ற பேரை மாத்திக்கிறேன். சீமானுக்கு எதிராக இப்படி ஒரு ஆவேசமான ஒரு ஆவேசம்லாம் கிடையாது. ஆவேசம்லாம் சீமான் இடத்துல வேற யார் இப்படி பேசியிருந்தாலும் நான் பேசியிருப்பேன். இது ஆவேசம்லாம் கிடையாது. இது ஒரு குற்றச்சாட்டு. அவரை வந்து திருத்திக்க சொல்றோம். இதுக்கப்புறமா நீங்க வந்து திருந்தாம நீங்க அவதூறுகளை ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசான முதியவர்களுக்கு பாதுகாப்பு, எங்க பாரு கொலை கற்பழிப்புன்னு தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசு. அதுதான் நீ தலைவன். நீ தலைவராகி நீ சிஎம் ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செய்ய போற? நடிகர் விஜய் தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் சீமான் அந்த தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அதுவும் ஒரு காரணம். ஒரு காரணத்துல ஒரு கால்வாசி காரணம் அதுவும் இருக்கலாம். ஏன்னா நடிகர் விஜய் தான் தம்பி
என் தம்பியை இருக்கட்டும், என் தம்பி தம்பி தம்பின்னு அவர் அண்ணன் சொல்லிக்கல, இவரா அவர் தம்பி 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 தம்பின்னு சொல்லி அரசியல்ல ஒன்னா இருக்கிறா போலயே, இவங்க தான் அரசியல் 2024 கை கோர்த்து இவங்க களத்துல நிக்கிறா போலயே இவர் சிம்பத்தி கிரியேட் பண்ணாரு. அவர் பெரியாருடைய அந்த திருவுருவ அந்த புகைப்படத்தை அவர் வச்ச உடனே இவருக்கு அவ்வளவுதான், என்னோட சித்தாந்தம் உன்னோட சித்தாந்தம் கொள்கை எல்லாம் வேறு வேறு பாதையா இருக்கிறது, நீ வந்து ஒரே கொள்கையில போனோம், நீ வேற வேற கோயில் போன நடு இதுல லாரியில அடிபட்டு நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணி பட்டுன்னு எகிரிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு, திராவிட என்னது பெரியாருடைய பேசுறவங்க எல்லாரையுமே வந்து அழிக்கிறது தான் என் கொள்கை அப்படின்ட்டாரு. இந்த திராவிட திருட்டு கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம வெட்கப்படுறேன் வருத்தப்படுறேன்னு தன்னையே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிறார்ல சீமான். சுயநலவாதி, சுய விமர்சனம் இல்ல, அது பேர் சுயநலவாதி. உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாதப்ப உனக்கு பெரியார் தேவை, உனக்கு உடுத்த உடை இல்லாதப்ப கருப்பு சட்டை போட்டதுக்கு கருப்பு சட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு பெரியார் தேவை, அவங்க கொடுத்த இடத்துக்கு உங்களுக்கு பெரியார் தேவை. நீ சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்ட, அந்த மேடையில ஏறி பேசிதான் நீ வளர்ந்த, அதுக்கப்புறம் தான் நீ கட்சியா ஆரம்பிச்ச. அது வரைக்கும் நீ எந்த மேடையில பேசிட்டு இருந்த? சென்னையில ட்ரிபிள் கனியில் இருக்கிற எல்லாம் அதாவது நிறைய தம்பிங்க எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நிறைய அண்ணனுங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, தீகா மேடையில ஏறி பேசிதான் சீமான்னா யாருன்னு மக்களுக்கு தெரியும், அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உனக்கு ஓசி மேடை வேணும், பெரியார் பேரால ஓசி மேடை வேணும், ஓசி சோறு வேணும், எல்லாமே ஓசியில வேணும். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் இப்ப சுபபோக வாழ்க்கையில உனக்கு பணம் கொடுத்த உடனே, உனக்கு பிடிமா நீ பிஜேபிக்கு ஜாயின் பண்ண உடனே உனக்கு பணம் கிடைச்சிச்சு, வீடு கிடைச்சிச்சு, கார் கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு உனக்கு. எங்க 15 வருஷத்துல 234 தொகுதியில நீங்க கேண்டிடேட் போடுறீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க வந்து 25 லட்சம் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் எங்கங்க அந்த வருது? யாரு கொடுத்தாங்க? உலக தமிழர்கள் கொடுத்திருக்கலாம், அவ்வளவு கோடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள் நிதி திரட்டி இருக்கலாம். நீயே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற, உன் தொண்டனும் பிச்சை தான் எடுப்பான், உன் தொண்டை உன் கொடுத்து உன்னை வளர்த்து விட்டுறானா? சீமான் சொன்னாரா? அவர் கட்சியில இருந்து போனவங்க நிறைய பேரு சொல்ற வார்த்தை, பணம் வந்தா அவரு கஜானத்துல போய் வச்சுக்கிறாராம். ஒரு நிதி கூட சொல்லுங்க, ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு நிதின்றது கேட்டும் பெறலாம், தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக கட்சி நலனுக்காக. நீ கேட்டு பெற்றிருந்தா கூட அவ்வளோ தொகைலாம் வராது, வாய்ப்பே இல்லை. 15 வருஷத்துல கோடி கணக்குல குவியலா வந்து அப்படி கொட்டாது. எந்த கட்சி கூடயும் சீமான் கூட்டணி வைக்கல, அப்புறம் எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அதுதான் சொல்றேன், பாஜகவுக்கு பிடிஎம்மா செயல்படுறதுனால இவ்வளவு பணம். அவர் தான் சொல்றாரு மேடையில 1500 கோடி எடுத்துட்டு வந்தாங்க, நான் வாங்கலன்னு என்ன ரைடு விட்டாங்க என்னுடைய தொண்டர்கள் வீட்டுல, என்னுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுலன்னு சொல்றாரு. அண்ணாமலை இன்னைக்கு வந்து சீமான் சொன்னது சரிங்கிறதுக்காக பிஜேபி பி டீம் சொல்றது அதிகபட்சம். இன்னொரு பக்கத்துல சீமான் சொன்னதுக்கு சரிதான், அதற்கு ஆதாரம் நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. என்னை தாண்டி தான் சீமான தொடணும் அப்படின்னு அர்த்தம். காட்ட சொல்லுங்க, நீங்க ஆதாரம் இருந்தா காட்டுங்க. எதுக்கு வாய்ஸ் ஆவடாலு? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க மீடியா முன்னாடி பேசாதீங்க, அடுத்த சந்திப்பு அடுத்த மீடியா முன்னாடி நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா ஆதாரத்தோட வந்து உட்காரு. என்ன கேட்டீங்க தமிழர் அல்லாதவர், அடுத்த நோடி அடுத்த நாள் எத்தனை டிசி காமிச்சேன், ஆதாரம் காமிச்சேன், அந்த மாதிரி காட்டுங்க. தெம்பு திராணி இருந்தா, அதாவது மடியில கனம் இல்லைன்னா வெளியில பயம் இருக்காது, மடியில கனம் இருக்கிறதா வெளியே பயம் வளர்றீங்க, அதனால மாறி 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 வளர்றீங்க. ஏன்னா உங்களுக்கு பணம். 2026 எப்படியாவது நீங்க வந்து ஏதாவது இங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆட்சி மாற்றம் தேவைதான், ஆனா அதுக்காக இப்படி ஒரு ஈனத்தனமான அரசியல் செய்து தமிழ்நாட்டு மக்களை ஆளக்கூடாது. வீரலட்சுமி தமிழர் இல்லைன்னு சீமான் விமர்சனம் பண்ணதுனால இப்ப நீங்க சீமானுக்கு எதிராக இவ்வளவு கேள்விகள் எடுக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல, என்னை விமர்சனம் பண்றதுக்கு நான் ஆதாரம் காமிச்சிட்டேன். நான் திரும்ப நான் யாரு, நான் எந்த சமுதாயம், நான் யாருக்கு பிறந்ததெல்லாம் வந்து அவ்வளவு ஆதாரமா இவங்களுக்கெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நான் யாருன்றத நாட்டு மக்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். என்ன தமிழர் அல்லாதவர்னு சொன்னாரு, நான் வீர தமிழச்சி, இந்த மண்ணு. அதான் இப்ப சொன்னீங்க, சீமான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா போய் பாஞ்சு பயங்கரமா அடிச்சிருப்பேன்னு ஏதோ பெரியார் பத்தி பேசுறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா ஒரு பெண்ணா அது தவறான வார்த்தை அது. ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, நாங்கள் ஒரு குடும்பமா பொது வாழ்க்கையில இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில வாழற ஒரு பெண்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில அந்த வார்த்தை வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க, கேட்கவே முடியாத வார்த்தை அது. அதை கேட்கவே கூடாது, பேசவே கூடாது. இதுக்காக தான் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க? ஆமா, இதுக்காகவும் கொடுத்தேன். ஒரு திண்டுக்கல் டிஏஜி வனிதா பாண்டே பெண் ஐபிஎஸ் குறித்து அவங்க அசிங்கமா வந்து அணிமுற்றிப்பான்னு பேசினாரு பாருங்க, அது குறித்தும் கொடுத்தேன். தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவங்க அந்த பதிப்பகம் நிகழ்த்திய நிகழ்ச்சியில வந்து புறக்கணிச்சார். அது இவருடைய தூண்டுதலின் பேர்ல திட்டமிட்டு தமிழ்நாட்டோடைய தமிழ் தாய் வாழ்த்தை வந்து புறக்கணிச்சு புதுச்சேரி மாநிலத்தோடைய தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவங்க பாடலை வந்து ஒளிபரப்பு பண்ணி ஒரு அமைதியா நின்னாரு பாருங்க. அது மிகப்பெரிய குற்றம். அது தந்தை பெரியாருக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக சீமான் இப்படி வரிசையா பேசினாரு, நீங்க போய் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கீங்க. போலீஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? போலீஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரைம் இதுல சைபர் கிரைம்ல கொடுத்துருக்குறோம்.
அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அதாவது வலியுறுத்தி இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே வந்து சீமான் கட்சியில இருக்கிற ஒரு பையன் பெரியார் என்ன புடுங்கினாரு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு வலையொலியில அவன் வந்து ஒரு காணொலி வந்து வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தான். அதுல வந்து பெரியார யார சொல்றீங்க? சீமான் கட்சியில இருக்கிற ஒரு பையன். அது பேர் வந்து அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து தம்பி சூர்யா. ஓ. அவன் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த பையன் என்ன பண்றான், பெரியார் என்ன புடுங்கினாரு, அப்புறமா வந்து மணியம்மை அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள வந்து இழிவா செஞ்சு பேசினது, என்ன இழிவா செஞ்சு பேசினது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்தும், அவங்க குடும்பத்தை குறித்தும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து இழிவா பேசினாரு. அது அப்படியே ஆதாரத்தோடு எடுத்துட்டு போய் கமிஷனர் அலுவலகத்துல 6ஆம் மாசம் 2024 நான் கொடுத்தேன். அந்த புகாருக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை துரிதமான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு சீமான் இப்படி பேசியிருக்க மாட்டார். அந்த பையனை தூக்கி நீங்க உள்ள வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தலைவன் பேசியிருக்க மாட்டான். அவதூறு பரப்பன தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்ப சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். அவரை கைது பண்ணணும். அடுத்த கட்டமா உங்களுடைய நடவடிக்கை? காவல்துறை சீமானை கைது பண்ணி சிறையில் அடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் தமிழர் முன்னேற்ற படை அறிவிக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.